السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்பாவில் நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் ஆதாரங்களிலிருந்து சிலவற்றை கூறியிருந்தேன். அன்னார் கூறினார்கள், மனிதன் காழ்ப்புணர்ச்சியிலிருந்தும் எல்லாவிதமான பிடிவாதத்திலிருந்தும் தூய்மையாகி நிம்மதியிழந்தவாறு தொழுகையில் அல்லாஹ்விடம் துவா செய்தால் 40 நாட்கள் கூட கழிந்திருக்காது, அல்லாஹ் அவருக்கு உண்மையை வெளிப்படுத்துவான். ஆனால் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருப்பதும் எல்லாவிதமான வெறுப்பிலிருந்து விலகி இருப்பதும் மிகவும் அவசியமாகும். இல்லையென்றால் அன்னார் இதையும் கூறியுள்ளார்கள், அதாவது எவர்கள் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சியையும் கோபத்தையும் வைத்திருந்தால் அல்லது தூய சிந்தனைகளை உடையவராக இல்லாமல் இருந்தால் அவர்கள் எப்போதும் அல்லாஹ் எங்களுக்கு கனவின் மூலமாக வழிகாட்டவில்லை என்றே கூறுவார்கள், அல்லது அன்னாருக்கு எதிராகவே கூறப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். எவ்வாறு இருப்பினும் எவர்கள் தூய உள்ளத்துடன் அவ்வாறு செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வழிகாட்டல் கிடைக்கின்றது. பலருக்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் அன்னாரது வாழ்க்கையிலேயே கனவின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டலை வழங்கினான். ஒரு சபையில் லாகூரிலிருந்து வந்த ஒருவரது கடிதம் பற்றி பேசப்பட்டது. அவருக்கு கனவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அன்னார் உண்மையாளர் என்று கூறப்பட்டது. ஒரு ஃபக்கீருடன் அந்த நபருக்கு தொடர்பு இருந்தது. ஏதோ ஒரு ஃபக்கீரின் முரீதாக அவர் இருந்தார். அவர் தாதா கஞ்ச் பக்ஷின் கபருக்கு அருகில் வசித்து வந்தார். அந்த மனிதர் ஃபக்கீரிடம், மிர்சா சாஹிப் இந்த குறுகிய காலகட்டத்தில் முன்னேற்றம் அடைந்திருப்பது அவரது உண்மைத்துவத்திற்கான சான்றாகும் என்று கூறினார். பிறகு இன்னொரு ஃபக்கீரும் அங்கிருந்தார். அவர் அங்கு அமர்ந்திருந்தார். அவர், பாபா எங்களையும் கேட்க விடுங்கள் என்று கூறினார். இரண்டாவது நாள் அவர் இறைவன் மிர்சா சாஹிப் மௌலா ஆவார் என்று கூறினான் என்று கூறினார். அதற்கு முதலாவது ஃபக்கீர், மௌலானா என்று கூறப்பட்டிருக்கும், அதாவது எனது உனது மற்றும் நம் அனைவரது மௌலா ஆவார் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு கூறினார்கள், இன்றைய நாட்களில் கனவுகள் அதிகமாக வருகின்றன. இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ் கனவின் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றான். வானத்தில் தட்டாம்பூச்சிகள் சுற்றித் திரிவதை போன்று இறைவனது வானவர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் மக்களின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு ஒருவரது நிலையை பற்றி அவர்கள் எடுத்து கூறினார்கள். அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுக்கும் வகையிலான புத்தகங்களை எழுத எண்ணினார். அப்போது கனவில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், நீ மறுக்கும் வகையில் புத்தகங்கள் எழுதுகிறாய்,
எதிராக எழுதுகின்றாய், ஆனால் உண்மையில் மிர்சா சாஹிப் உண்மையாளர் ஆவார் என்று கூறினார்கள். அல்லாஹ் நல்லுள்ளம் கொண்ட மக்களுக்கு கூட தீய வேலைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக வழிகாட்டுகின்றான். அவர் எதிரியாக இருந்தார். அவர் அன்னாருக்கு எதிராக எழுத விரும்பினார். ஆனால் அவரது ஏதோ ஒரு நன்மை அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இருந்தது. எனவே கனவின் மூலமாக அவரை இந்த விஷயத்திலிருந்து அவன் தடுத்து விட்டான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் தொடங்கிய இந்த தொடர் இன்றும் நிலைத்திருக்கின்றது. நல்லுள்ளம் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டவும் செய்கின்றான். அவனுக்கு முன்னால் வழிகாட்டலை வேண்டி குனிகின்ற மக்களுக்கு அவர்கள் அறியாத நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு அவன் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வந்துவிட்டார் என்று வழிகாட்டுகின்றான். சில நேரங்களில் சிலருக்கு இது பற்றி தெரிய வந்து அவர்கள் அல்லாஹ்விடம் வழிகாட்டலை வேண்டும் போது அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது உண்மைத்துவத்திற்கான வழிகாட்டலை வழங்குவது தொடர்பான ஒரு சம்பவம் மேற்கத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மாலி என்ற நாட்டில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ்விடமிருந்து இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. மாலியின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், முஸ்தபா தயாலு சாஹிப் அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு அழகான வீட்டில் இருக்கின்றார்கள். வீட்டின் ஒருபுறம் தண்ணீர் ஓடுகின்றது. அதில் வெள்ளை நிறத்தை உடைய ஒரு பெரியவரின் புகைப்படம் உள்ளது. அவர் தலைப்பாகை அணிந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் கனவு கண்ட சில நாட்களுக்கு பிறகு தனது நண்பரிடம் செல்கின்றார். அவருடைய வீட்டில் அந்த பெரியவரின் புகைப்படத்தை பார்க்கின்றார். அவர் தனது நண்பரிடம் இந்த பெரியவரின் புகைப்படத்தை பற்றி கேட்டபோது இவர் இமாம் மெஹதி ஆவார் என்று கூறப்பட்டது. உடனே அவர் தனது கனவை பற்றி கூறினார். மேலும் அஹ்மதியத் தொடர்பாக மேலும் விரிவாக கேட்க விரும்பினார். அப்போது அஹ்மதி நண்பர், இன்று எங்களது மாதாந்திர கூட்டம் நடைபெற இருக்கிறது, நீங்கள் என்னுடன் வாருங்கள், அங்கு முபல்லிக்கிடம் நீங்கள் எல்லா விதமான கேள்விகளையும் கேட்கலாம். இவ்வாறு அவர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு நான் அஹ்மதியாகிவிட்டேன் என்று அவர் அறிவிப்பு செய்தார். ஆனால் அதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்த உண்மையை எனது அனைத்து சகோதர சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நான் வீட்டிற்கு சென்று எனது சகோதர சகோதரிகளுக்கும் இது தொடர்பாக எடுத்துக் கூறுவேன். இன்ஷா அல்லாஹ் நாளை அவர்கள் அனைவருடன் வந்து பையத் செய்வேன் என்று கூறினார். மறுநாள் சஹர் நேரத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒன்றிணைந்த போது அவர் அஹ்மதியத் தொடர்பான தனது கனவை எடுத்து கூறினார். அதோடு அனைத்து சகோதர சகோதரிகளையும் பையத் செய்யுமாறு கூறினார். இதற்கு அனைத்து சகோதர சகோதரிகளும் அவரை ஏசி பேசினர். மேலும் கூறினர், உனக்கு இந்த புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த அவசியமும் இல்லை. அதற்கு அவர், நான் கண்டிப்பாக பையத் செய்வேன் என்று பதில் கூறினார். அவர் கூறுகின்றார், ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் அவர்கள் தூங்கினார்கள். அப்போது அவர்கள் கனவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை சூரா ஹிஜ்ரின் 30வது வசனங்களை ஓதுமாறு கூறுவதாக கண்டார்கள். கண் விழித்த பிறகு அவர்கள் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார்கள். சகோதர சகோதரிகளின் நிலைமையை எடுத்து கூறினார்கள். அதோடு கனவின் விளக்கத்தையும் கேட்டார்கள். அதற்கு முபல்லிக் சாஹிப் அவர்கள் அவருக்கு திருக்குரானின் இந்த வசனங்களுக்கான விளக்கத்தை எடுத்து காட்டினார்கள். அதில் ஆதம் படைக்கப்பட்ட பிறகு மலக்குமார்கள் சஜ்ஜிதா செய்வது மற்றும் இப்லீஸின் கட்டுப்படாமை தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. இன்று காலை நடந்த சம்பவம் தொடர்பாக அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த வழிகாட்டலாகும் இது என்று அவருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. நீங்கள் பையத் செய்வது மலக்குமார்களின் நடவடிக்கைகளை போன்றதாகும். எனவே அவர் உடனே பையத் செய்தார். இதன் மூலம் முறையாக அவர் ஜமாத்தில் இணைந்தார். அல்லாஹ்வின் அருளால் அவர் ஜமாத்தில் மிகவும் செயல் துடிப்புள்ள உறுப்பினர் ஆவார். இதேபோன்று ஐவரி கோஸ்டின் நகரத்தில் உள்ள கேராலாவு என்ற ஊரின் ஒரு புதிய அஹ்மதி கூனி ஆதுமா கனவின் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை கூறுகின்றார்கள். நான் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கின்றேன். அங்கு பள்ளிவாசல் தொழுகையாளிகளால் நிரம்பி இருப்பதை காண்கின்றேன். அங்கு தொழுகைக்காக நான் எனது முசல்லாவை விரிக்கின்றேன். அப்போது ஒரு நபர், நான் எந்த இஸ்லாமிய அமைப்போடு தொடர்பு வைத்துள்ளேன் என்று வினவுகிறார். என்னிடமிருந்த முசல்லாவையும் அவர் பறித்துக் கொள்கிறார். நான் அவரிடம், நான் அஹ்மதி முஸ்லிமாவேன் என்று பதில் கூறுகின்றேன். அப்போது அவர் என்னை அஹ்மதியா பள்ளிவாசலுக்கு சென்று தொழுமாறு கூறுகிறார். இதற்கு பிறகு எனக்கு மன திருப்தி ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு நான் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டேன். இவ்வாறு யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஜமீலா சாஹிபா தமது பையத் தொடர்பான சம்பவத்தை எடுத்துக் கூறுகின்றார்கள். நான் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி அறிவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவில் இருந்தேன்.
அங்கு சூஃபிகளின் சிந்தனையின் பக்கம் அதிகம் ஆர்வம் ஏற்பட்டது. மேலும் ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களது நூல்கள் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அவர்கள் இறைவனை அடைவதற்காக கூறிய வழிகளை கடைபிடிப்பதன் காரணமாக நான் சிறிதளவு நிம்மதி அடைந்தேன். மேலும் ஆன்மீகத்திற்கான உணர்வை பெற்றேன். அந்த வழி என்னவென்றால், அதாவது அவர் எப்படி ஜிக்ர் செய்வார் என்றால், 100 முறை சூரா ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி மற்றும் சூரா இக்லாஸ் ஓதிய பிறகு 1000 முறை ஸலவாத்தும் இஸ்திகாராவும் செய்யப்படும். இது சூஃபிகளின் நடைமுறையாக இருந்தது. அவ்வாறு செய்து வந்த நாட்களில் நான் ஒரு கனவில் கண்டேன். அதாவது நிலவை போன்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் பூமியில் தோன்றியது. மேலும் அது பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கிறது. மேலும் மாடியின் வழியாக எங்களுடைய வீட்டிற்குள்ளும் அது நுழைந்து விடுகிறது. நான் மிகவும் அஞ்சினேன் மற்றும் வியப்படைந்தேன். பிறகு நான் விழித்து விட்டேன். பிறகு சில நாட்களுக்கு பிறகு மேலும் 5 நட்சத்திரங்களை கண்டேன். அது வரிசையாக பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது முதலில் காட்சியளித்த நட்சத்திரத்தை விட வடிவத்தில் சிறியதாக இருந்தது. முதல் நட்சத்திரமானது அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிருப்பார்கள். மீதமுள்ள 5 நட்சத்திரம் 5 கலீஃபாக்கள் ஆவார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் கூறுகின்றார்கள், MTA மூலமாக ஜமாத் பற்றி தெரிய வந்த போது மேலும் அதிகமாக இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. MTA பார்த்துக் கொண்டிருக்கும் போது எனது உள்ளத்தில் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதான அன்பு உருவாகி அதிகரிக்க தொடங்கியது. அன்னாரே காலத்தின் இமாம் ஆவார்கள் என்பது எனக்கு மிகவும் உறுதியாகிவிட்டது. இதே தருணத்தில் நான் MTA-வில் அல் ஹிவாருல் முபாஷிர் நிகழ்ச்சியில் இமாம் மெஹதியின் உண்மையை அறிய விரும்புபவர்கள் இஸ்திகாரா செய்து அல்லாஹ்விடம் வழிகாட்டலை கேட்க வேண்டும் என்று கூறப்பட்டதை கேட்டேன். எனவே இதில் கூறப்பட்டதற்கிணங்க 2 ரக்காத்துகள் தொழுது பிறகு நான் தூங்கிவிட்டேன். அன்று இரவே நான் கனவில் கண்டேன். நான் மக்காவில் மக்கள் ஒன்று கூடி இருக்கின்ற ஒரு பெரிய மைதானத்தில், அங்கு மக்கள் கால் விரல்களில் நின்று கொண்டு தலையை உயர்த்தியவாறு ஒரு நபரை பார்ப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அப்போது ஒரு நபர், மக்களே உங்களது இமாம் வந்துவிட்டார், மக்களே இமாம் மெஹதி வந்துவிட்டார் என்று உரத்த குரலில் கூறுகின்றார். நானும் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போது அங்கு இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் அனைவரது முன்பாகவும் தோன்றுகின்றார்கள். அவர்களது முகம் ஒளி வீசக்கூடிய சந்திரனை போன்று பிரகாசிக்கின்றது. கண்களில் துக்கம் தென்பட்டது. நான் மிகவும் கூர்மையாக அவர்களது முகத்தை பார்த்தபோது MTA-வில் பார்த்த அதே இமாம் மெஹதி மற்றும் மசீஹே மஊதின் முகமாக அது இருந்தது. இதை பார்த்ததும் எனது கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. நான் கடுமையாக அழுகின்றேன். நான் இந்த கனவை கண்டபோது எனது கணவர் விழித்திருந்தார். அதாவது இந்த பெண்மணி தூங்கிக் கொண்டிருந்த போது கனவு பார்த்த சமயத்தில் அவரது கணவர் விழித்திருந்தார். அவர் அருகில்தான் இருந்தார். கூறுகின்றார்கள், அவர் என்னை எழுப்பி நீ மிகுந்த வேதனையுடன் அழுது கொண்டிருந்தாய் என்று கூறினார். நான் விழித்தபோது எனது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தது. கூறுகின்றார்கள், இந்த கனவிற்கு பிறகு உண்மை இதுதான் என்றும் இந்த நபர்தான் இமாம் மெஹதி என்றும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எனவே நான் இந்த இமாம் மெஹதியிடம் பையத் செய்ய முடிவு செய்தேன். இவர்கள் யமன் நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஆவார்கள். அனைவரும் இன்றைய யமன் நாட்டின் நிலையை நன்கு அறிந்திருக்கிறார்கள். அண்டைய நாடான சவுதி அரேபியா வான்வழி தடங்களையும் கடல் வழி தடங்களையும் அடைத்து விட்டார்கள். எல்லா விதமான உதவிகளும் சென்றடைவதற்கு கூட தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்பாவி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உணவின்றியும் மருத்துவ வசதியின்றியும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களையே கொலை செய்கின்றனர். இவர்கள் வரக்கூடிய மசீகை ஏற்காததுதான் இதற்கான காரணமாகும். இவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களது நிலைமையை எளிதாக்குவானாக. மேலும் இவர்கள் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க கூடியவர்களாக ஆவார்களாக. அல்லாஹ் இவர்கள் மீது கருணை காட்டுவானாக. சில நல்லுள்ளம் கொண்ட மக்கள் உள்ளத்தால் அஹ்மதியத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் சில காரணங்களினால் அவர்கள் பையத் செய்வதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு பையத் செய்து ஜமாத்தில் இணைவதற்காக கவனமூட்டுகின்றான் என்பது தொடர்பாக மாலி நாட்டின் காய் ரீஜியனில் உள்ள முஅல்லிம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். அப்துல் ஹை ஜாபி சாஹிப் அவர்களது நெருங்கிய நண்பர் ஒருவர் ரமலான் மாதத்தின் இறுதி 10 திடீரென வஃபாத்தாகி விடுகின்றார். அவர் ஒரு நாள் கனவில் பார்க்கின்றார்,
மரணமடைந்த தனது நண்பருடன் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நண்பர் அவரிடம் கூறுகின்றார், நீங்கள் எந்த ஜமாத்தில் இணைகின்றீர்களோ அது உண்மையான ஜமாத் ஆகும். நானும் இதே ஜமாத்தில் இணைகின்றேன். அப்துல் ஹை ஜாபி சாஹிப் தொடர்ச்சியாக நமது ஜமாத் ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடியவர் ஆவார். அவர் உள்ளத்தால் அஹ்மதி ஆவார். ஆனால் இப்போது வரை அவர் பையத் செய்யவில்லை. ஆனால் இந்த கனவிற்கு பிறகு போன் செய்து, நான் காயி நகரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கின்றேன், உங்களது ரேடியோ நிகழ்ச்சியை கேட்கின்றேன், தப்லீக்கை கேட்கின்றேன், நான் இவ்வாறு கனவு கண்டேன், என்னுடைய பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் இன்றிலிருந்து அஹ்மதியாவேன் என்று கூறினார். பிறகு எகிப்தின் ஒரு நண்பர் முகம்மது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 9 வயதிலிருந்து கனவில் கம்பீரமான ஒரு குரலை கேட்கின்றேன். அதில் சில வரிகள் எனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை கேட்டு நான் அச்சமடைந்தேன். பிறகு 2010ஆம் ஆண்டு MTA அல் அரேபியாவுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதில் ஷரீப் ஓதா சாஹிப் மற்றும் மூசா ஓதா சாஹிப் அவர்களது குரலில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது சில மேற்கோள்களை கேட்டவுடன் நான் 9 வயதிலிருந்து கனவில் கேட்ட அந்த குரல் இதுதான் என்பதை புரிந்து கொண்டேன். இதற்கு பிறகு MTA நிகழ்ச்சிகளை மிகவும் ஆர்வத்துடன் பார்க்க ஆரம்பித்தேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கூற்றுகள் மற்றும் அன்னார் எழுதிய கசீதாக்கள் எனது உள்ளத்தில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தை பார்க்க எண்ணினால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் முகம் என் முன்னால் வந்து விடுகிறது. ஒரு நாள் நான் MTA பார்த்துக் கொண்டிருந்தேன். அதோடு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகைப்படமும் வந்தது. அப்போது நான் அந்த புகைப்படத்தை பார்த்து, நீங்கள் உங்களது வாதத்தில் உண்மையாளரா இல்லையா என்பதை இறைவன் மீது ஆணையாக நீங்களே எனக்கு கூறுங்கள் என்று கூறினேன். கூறுகிறார்கள், இதற்கு பிறகு நான் வேலைக்கு சென்று விட்டேன். மாலை வீட்டிற்கு திரும்பிய உடனேயே MTA போட்டதும் அதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது ஒரு மேற்கோள் படித்து காட்டப்பட்டு கொண்டிருந்தது. யா கம்மி இன்னி மினல்லாஹி இன்னி மினல்லாஹ் இன்னி மினல்லாஹ் உஷ்ஹிது ரப்பி அன்னி மனல்லாஹ். அதாவது, என்னுடைய சமுதாயமே, நான் இறைவன்புறமிருந்து வந்துள்ளேன், நான் இறைவன்புறமிருந்து வந்துள்ளேன், நான் இறைவன்புறமிருந்து வந்துள்ளேன். மேலும் நான் எனது இறைவனை சாட்சியாக வைத்து கூறுகின்றேன், நான் இறைவன்புறமிருந்து வந்துள்ளேன். கூறுகிறார்கள், நான் இதை கேட்ட உடனேயே முழங்கால்களில் விழுந்து விட்டேன். மேலும் என்னை அறியாமலேயே டிவியில் காட்சியளித்த ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது புகைப்படத்தை முத்தமிட்டவாறு அலைக்கஸ்ஸலாம் அலைக்கஸ்ஸலாம் என்று கூறினேன். அந்த ஒரு நொடியில் எனக்கு எல்லாமே அஹ்மதியத்தாகிவிட்டது. பிறகு அவர் பையத் செய்தார். பிறகு ஜோர்டனை சார்ந்த ஒரு நண்பர் ஜமீல் சாஹிப் அவர்கள் தான் பையத் செய்தது தொடர்பாக கூறுகின்றார்கள், 1992ஆம் ஆண்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. நான் இரவு பகலாக சிறந்த சமுதாயத்துடன் இது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், சிறந்த சமுதாயமாக இருந்த போதிலும் இந்த சமுதாயம் பிரிவினைக்கு உள்ளாகி இருக்கின்றது. மேலும் தங்களுக்கிடையில் சண்டையிடுகின்றார்கள். எனக்குள்ளேயே தற்போது தென்படுவது போன்ற மார்க்கம் நமது மார்க்கம் அல்ல என்ற ஓசை எழுந்தது. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு நமது சமுதாயம் கவனமற்றதாக இருக்கின்றது கூறுகின்றார்கள். நான் ஒரு நாள் வழியில் தனியாக நின்று கொண்டிருந்தேன். அது நேரானதாகவும் நல்ல சாலையாகவும் இருக்கின்றது. அப்போது ஒரு மார்டன் மெர்சிடிஸ் கார் வருகிறது. அதில் டிரைவர் அருகிலுள்ள சீட்டில் ஒரு நபர் அமர்ந்துள்ளார். காரை ஓட்டும்படி என்னிடம் அவர் கூறுகின்றார். நான் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டேன். எனது உள்ளத்தில் நான் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அமர்ந்திருப்பதாக போடப்பட்டது. நான் பயப்படுவது போன்ற நிலை ஏற்பட்டது. கார் செல்ல ஆரம்பித்தது. அப்போது வழியில் கருப்பு நிறத்தை உடைய முகம் கொண்ட சிலர் தோன்றினர். வழியின் 2 புறமும் வரிசையாக நிற்க ஆரம்பித்தார்கள். மேலும் அவர்களிடம் சிறிய வகையிலான ஆயுதமும் இருந்தது. பிறகு அவர்கள் எங்களை சுட ஆரம்பித்தனர். ஆனால் எங்கள் மீது எந்த குண்டும் படவில்லை. மிகவும் பாதுகாப்பாக எங்களது இடத்தை நாங்கள் அடைந்தோம் கூறுகின்றார்கள். நான் கனவிலேயே காரை நிறுத்துகின்றேன். அப்போது இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கீழே இறங்குங்கள், காரின் டிக்கியை திறங்கள் என்று கூறுகின்றார்கள். நான் கீழே இறங்கி டிக்கியை திறந்த போது
மரத்தினாலான ஒரு அழகிய பெட்டி இருக்கின்றது. அதில் 5 வயது குழந்தை ஒன்றும் இருக்கின்றது. அந்த குழந்தை மிகவும் அழகாக இருக்கின்றது. அது என்னை பார்த்தது. பிறகு நான் விழித்த போது கண்ட கனவினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் இது நிச்சயமாக இறைவன்புறமிருந்து வந்த ஒரு தூதி செய்தியாகும் என்று உள்ளத்தில் எண்ணினேன். நான் இதற்கு இவ்வாறு விளக்கம் அளித்தேன். அதாவது புதிய வாகனம் என்பது வாழ்க்கையின் புதிய பயணமாகும். தாக்குதல் நடத்துகின்ற கருப்பு முகமுடைய மக்கள் என்பது இந்த புதிய வாழ்க்கையை எதிர்க்கின்ற மக்களின் ஏச்சு பேச்சுக்கள் மற்றும் செயல்கள். அதன் மூலம் எந்த தாக்கமும் ஏற்படாது. அழகிய பெட்டிகளில் ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. 5 வயது குழந்தை என்பது சில நற்செய்திகளாகும். அது 5 வருட காலகட்டத்தில் நிறைவேறும். கூறுகின்றார்கள், வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், கனவின் விளக்கமாக நான் புரிந்தது எவ்வாறு வெளிப்பட்டது என்றால், அஹ்மதியா ஜமாத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு எனது வாழ்க்கையின் புதிய பயணம் ஆரம்பமானது. மேலும் 5வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் அஹ்மதியா ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாகியம் எனக்கு கிடைத்தது. கூறுகின்றார்கள், எனது ஊரில் நான் மட்டுமே தனியாக ஜமாத்தில் இணைந்திருந்தேன். நான் இமாம் மெஹதியின் வருகை தொடர்பாக ஊரில் அறிவிப்பு செய்தபோது நம்மவர்கள் கூட எனது எதிரியாகிவிட்டார்கள். பள்ளிவாசலில் எனக்கு எதிராக குஃபுரு ஃபத்வா வழங்கப்பட்டது. இந்த பயணத்தை நிறைவு செய்வதற்காக எனக்கு ஒரு உதவியாளரை வழங்குவாயாக என்று நான் இறைவனிடம் துவா செய்தேன். பிறகு இறைவன் எனக்கு எப்படிப்பட்ட உண்மையான மற்றும் நல்ல உதவியாளர்களை வழங்கினான் என்றால் அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. மேலும் அவர்களே எனது உண்மையான அன்பிற்குரியவர்களாகவும் நெருக்கத்திற்குரியவர்களாகவும் திகழ்ந்தார்கள். சிரியாவை சார்ந்த முஹம்மது அப்துல்லா சாஹிப் என்ற ஒரு நண்பர், அவர் தற்போது கனடாவில் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சேல்ஸ்மேன் தொழில் செய்து வந்தேன். எனது வாடிக்கையாளர் ஒருவரின் மகனோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர் அஹ்மதி இளைஞர் ஆவார். அவருடனான தொடர்பு அதிகமானது. அவர் அஹ்மதியா ஜமாத்தின் அடிப்படையான கொள்கை மற்றும் அதன் புதிய விளக்கங்கள் பற்றி எனக்கு எடுத்துக் கூறினார். அவர் எனக்கு இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலின் அரபி மொழியாக்கத்தை வழங்கினார். நான் இந்த புத்தகத்தை படித்து மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். மேலும் அதில் கூறப்பட்டுள்ள அறிவு சார்ந்த விஷயங்கள் மிகவும் பிடித்திருந்தது. அதற்கு பிறகு நான் 1 வருட காலம் வரை ஜமாத்தின் பல்வேறு நூல்களை படித்தேன். மேலும் MTA அல் அரபியா நிகழ்ச்சியையும் பார்க்க ஆரம்பித்தேன். 1 வருடம் புத்தகங்களை படித்தது, MTA அல் அரபியா நிகழ்ச்சிகளை பார்த்தது, மேலும் ஜமாத்தின் கொள்கைகள் பற்றிய விஷயங்களை ஒப்பீடு செய்து பார்த்த பிறகு என்னுடைய உள்ளத்தில் அஹ்மதியா ஜமாத்தில் இணைவதற்கான ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் நான் என்னுடைய அகத் தூய்மையின் காரணமாக என்னை இந்த ஜமாத்தில் இணைப்பதற்கு தகுதியானவனாக கருதவில்லை. மேலும் அந்த அந்தஸ்தை அடைவதற்கான வழியையும் நான் அறிந்திருக்கவில்லை. எனவே நான் எனது அந்த நண்பரிடம் எனக்கு சில அஹ்மதிகளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க கூறினேன். அவர் தனது வீட்டிலேயே அஹ்மதிகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதில் ஒரு நண்பரோடு ஆன்மீகத்தை அடைவதற்கான வழிகள் தொடர்பாக பேசியதை நான் எவ்வாறு உணர்ந்தேன் என்றால், அதன் மூலமாக எனது ஆன்மீக தாகம் தணிந்ததை போன்று இருந்தது. நான் கண்ட கனவினால் நிச்சயமாக என்னை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான், நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழியை வழங்குவான் என்ற நிச்சய உறுதி இருந்தது. இந்த எண்ணத்துடன் நான் இஸ்திகாரா செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் எனது வேலை நிமித்தமாக டமாஸ்கஸில் இருந்தேன். எனது மனைவி ஹலபில் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் வசித்து வந்தாள். நான் இஸ்திகாரா செய்ய ஆரம்பித்தவுடன் எனது மனைவியிடம், இந்த காலகட்டத்தில் ஏதேனும் கனவு கண்டால் நிச்சயம் என்னிடம் கூறவும் என்று போன் செய்து கூறினேன். கூறுகின்றார்கள், சில நாட்களுக்கு பிறகு வந்த அந்த ஒரு இரவு எனக்கு லைலத்துல் கத்ராக நிரூபணமானது. அதில் நான் மிகவும் மகத்தான கனவை கண்டேன். நான் ஒரு நேர்மையான உறவினரை கனவில் கண்டேன். அவர் ஒரு கடிதத்தை எனக்கு வழங்கியவாறு, இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதாகும் என்று கூறினார். நான் அதை மிகுந்த ஆர்வத்துடன் திறந்தேன். அதில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் கண் விழித்த போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மேலும் எனது நாவுகளில் இந்த வசனம் ஓதப்பட்டு கொண்டிருந்தது, உதுஹுலுஹா ஃபீ சலாமின் ஆமினின், அதாவது இதில் சாந்தியுடன்
எவ்வித அச்சமுமின்றி நுழைவீராக. கூறுகின்றார்கள், இது ஜமாத்தில் இணைவதற்கான ஒரு வெளிப்படையான தூதி செய்தியாக இருந்தது. இந்த கனவானது வரக்கூடிய இமாம் மெஹதியும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஸலாத்தை எட்ட வைப்பதற்கான தூது செய்தியின் பக்கமும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அப்போது எனக்கு இதற்கான அறிவு இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இது எனது இஸ்திகாராவிற்கான பதிலாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனவே இதன் விளைவாக நான் பையத்தும் செய்துவிட்டேன். பிறகு சிரியாவை சார்ந்த ஒரு பெண்மணி தனது பையத் தொடர்பாக கூறியவாறு கூறுகின்றார்கள், அஹ்மதியத் பற்றி அறிவதற்கு முன்னரே நானும் எனது சகோதரியும் ஒரு ஜமாத்தை உண்மை என்று கருதி அதில் இணைந்தோம். ஆனால் பின்னர்தான் ஷரியத்தின் பெயரில் இந்த ஜமாத் ஒரு புதிய ஷரியத்தை உருவாக்கி இருந்தது என்பது தெரிய வந்தது. இதற்கு பிறகு நான் இறைவனிடம், இன்று உனது உண்மையான மார்க்கம் எங்கிருக்கிறது என்பதை கூறு என்றும், இன்று உனது உதவி ஒத்தாசை எந்த ஜமாத்துடன் இருக்கிறது என்றும் அழுதழுது துவா செய்து வேண்டினேன். பல நாட்கள் வரை இந்த துவா செய்த பிறகு ஒரு நாள் ஒரு மகத்தான ஒளி எனது உடலில் நுழைந்தது போன்று நான் உணர்ந்தேன். இந்த நிலையை கண்டு நான் எனது துவாவை மேலும் அதிகப்படுத்தினேன். அதிகமாக அழுததன் காரணமாக தொண்டை அடைத்தது. அப்படிப்பட்ட நிலையில் எனக்கு அருகில் ஒரு நபர் வந்து நிற்பதை நான் பார்க்கின்றேன். இப்படிப்பட்ட நிலையில் அவர் என்னிடம் அனுதாபம் காட்ட வந்துள்ளார் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அவரை பார்த்து எனது உள்ளத்தில் இது யார் என்று கேட்கின்றேன். ஆனால் அதற்கான எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. அடுத்த நாளும் நான் அதிகமாக அழுதேன். எந்த அளவுக்கு என்றால் எனது குரலே அடைத்து விட்டது. பிறகும் அதே நிலை ஏற்பட்டது. நான் அவ்வாறே அந்த நபரை என் அருகில் பார்த்தேன். மூன்றாவது முறையும் அவ்வாறே நடந்தது. அப்போது நான் உரத்த குரலில் இறைவனிடம், இறைவா, இந்த நபர் யார் என்று நீயே கூறு, மேலும் மீண்டும் மீண்டும் ஏன் காட்சி அளிக்கிறார் என்று இறைவனிடம் கேட்டேன். கூறுகின்றார், இதற்கான பதில் எனக்கு சிறிது காலத்திற்கு பிறகு கிடைத்தது. நடந்தது என்னவென்றால், நான் எனது சகோதரி மற்றும் தாயின் சகோதரியுடன் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசுவோம். மேலும் இந்த விஷயம் தொடர்பாகவும், அதாவது இப்போதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வர வேண்டும் என்பது தொடர்பாகவும் பேசினோம். இன்றைய காலத்தில் டிவியின் மூலமாக எங்கேயாவது மசீஹ் வந்துவிட்டார் என்ற அறிவிப்பு வரும். மேலும் மக்கள் அவர் மீது ஈமான் கொள்வதற்காக ஓடுவர் என்று நாங்கள் பேசுவோம். ஆனால் நம்முடைய மௌலவியோ டிவி பார்ப்பதை கூட ஹராமாக்கி விட்டார். சில இடங்களில் அரபு நாட்டில் டிவி பார்ப்பது ஹராமாகும் என்று கூட மௌலவிகள் ஃபத்வா கொடுத்துள்ளனர். கூறுகின்றார்கள், டிவி பார்க்காமல் இருந்தால் பிறகு இதற்கான அறிவு நமக்கு எவ்வாறு ஏற்படும்? நீண்ட சர்ச்சைக்கு பிறகு நாங்கள் மௌலவியின் ஃபத்வாவிற்கு எதிராக டிவியை வாங்கிக் கொண்டு வந்து பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அதற்கு பிறகு நான் ஒரு வியக்கத்தக்க கனவை கண்டேன். அது எனது வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் இருக்கின்றேன். அப்போது சில மக்களை காரில் வருவதாக பார்க்கின்றேன். அதன் மேல் சேட்டலைட் டிஷ் பொருத்தப்பட்டுள்ளது. அவர்களுடைய கார் அந்த மைதானத்தின் நடுவில் வந்து நின்று விடுகின்றது. அதிலிருந்த சில மக்கள் பொருள்களை தரையில் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் அரபிகளின் ஆடையை அணிந்துள்ளார். மேலும் அவரது முகம் பிரகாசமாக இருக்கின்றது. திடீரென்று அந்த நபர் மைதானத்தின் நடுவிலிருந்து வந்து என் முன்னால் வந்து நிற்கின்றார். அவர் என்னிடம், சகோதரியே, நீங்கள் இங்கே என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். நான் பதில் கூறுவதற்கு பதிலாக அவரிடம், நீங்கள் இங்கே என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றேன். அதற்கு அவர், நாங்கள் ஒரு புதிய டிவி சேனலை ஆரம்பிக்க இருக்கின்றோம், நீ அதை பார்ப்பாயா என்று கேட்கின்றார். நான் ஏன் பார்க்க மாட்டேன், நான் கண்டிப்பாக பார்ப்பேன் என்று நான் கூறுகின்றேன். இதற்கு பிறகு எனது கண்கள் திறந்தன. அடுத்த நாள் நான் டிவியை கொண்டு வந்தேன். சிறிது நேரத்திலேயே அனைத்தையும் செட் செய்து விட்டேன். ஒவ்வொரு சேனலாக பல்வேறு சேனல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சேனல் இவை அனைத்தையும் விட வித்தியாசமானதாக இருந்தது. மேலும் அது ஏதோ ஒரு காலத்தினுடைய சேனலை போன்று இருந்தது. இதன் காரணமாகவே மற்ற சேனல்களை விட்டுவிட்டு நாங்கள் இந்த சேனலை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த சேனல் MTA ஆகும். அப்போது அந்த சேனலில் அல் ஹிவாருல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தவரின் பக்கம் எனது பார்வை சென்று கொண்டே இருந்தது. மேலும் நான் இவரை எங்கேயோ கண்டுள்ளேன் என்ற எண்ணம் என்னுள் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போது திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது,
அதாவது இந்த மனிதரைத்தான் நான் கனவில் பறந்து விரிந்த மைதானத்தில் சேட்டலைட் சேனலை துவங்கியதாக கண்டேன். மேலும் கனவிலேயே அவரிடம் இந்த சேனலை பார்ப்பதாகவும் வாக்குறுதி அளித்தேன். எனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்து நான் இந்த சேனலை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். பிறகு இந்த சேனலையே நான் பார்ப்பவளாக ஆகிவிட்டேன். வழக்கத்திற்கேற்ப ஒரு நாள் நான் அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதில் இமாம் மெஹதி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் பற்றிய விஷயங்களை கேட்டு கவனத்துடன் அதை பார்த்தேன். அப்போது திரையில் ஒரு புகைப்படம் தென்பட்டது. அதன் கீழ் இமாம் மெஹதி வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ஆர்வம் அதிகமானது. அப்போது இமாம் மெஹதியின் ஒரு கூட்டு அதில் போடப்பட்டது. முதல் மேற்கோளின் முதல் கூற்றே எனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கு போதுமானதாக நிரூபணமானது. அது என்னவென்றால், வல்லாஹி இன்னி மினல்லாஹி ஆத்தைத்து வமஃப்தரைத்து வகத் காப மனிஃப்தரா. அதாவது இறைவன் மீது ஆணையாக நான் இறைவன் புறமிருந்து வந்துள்ளேனே தவிர நான் எவ்வித பொய்யையும் உரைக்கவில்லை. நிச்சயமாக பொய்யுரைப்பவர் தோல்வியையே அடைகின்றார். இந்த கூற்றை கேட்டதுமே நான் என்னை அறியாமலேயே இது ஒரு உண்மையாளரின் கூற்றாகும், நிச்சயமாக இந்த நபர் தனது வாதத்தில் உண்மையாளர் ஆவார், மேலும் இவரே இமாம் மெஹதியும் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் ஆவார் என்று கூறினேன். இந்த மேற்கோளின் இடையில் மீண்டும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் புகைப்படம் காட்டப்பட்ட போது நான் உறைந்து அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் நான் கனவில் கண்டது இந்த நபரைத்தான். நான் இறைவனிடம் அழுதழுது, இறைவா, இன்று உனது உண்மையான மார்க்கம் எங்கே இருக்கின்றது என்றும் இன்று உனது உதவி ஒத்தாசை எந்த ஜமாத்தோடு இருக்கிறது என்றும் கேட்டபோது இந்த நபர்தான் அந்த சமயத்தில் என் மீது அனுதாபம் காட்டுவதற்காக வந்தார். மேலும் அவரை பார்த்து நான் இந்த நபர் யார் என்று தெரியவில்லை என்று எனது உள்ளத்தில் கூறினேன். இப்போது டிவியில் அதே புகைப்படத்தை பார்த்து எனது கனவு மற்றும் அதன் விளக்கம் வெளிப்பட்டு விட்டது. இறைவன் அந்த நேரத்தில் என்னிடம் இந்த நபர்தான், இவரது ஜமாத்துடன் தான் இறைவனது உதவி இருக்கின்றது என்றும் இந்த ஜமாத் தான் இறைவனது உண்மையான மார்க்கத்தின் உண்மையான பிரதிநிதித்துவம் உடையதாக இருக்கின்றது என்றும் என்னிடம் கூறுகின்றார்கள். நான் அழுதவாறு இந்த புகைப்படத்தை பார்த்து, இன்று நீர்தான் இஸ்லாத்தை பாதுகாக்கின்றீர், நீரே சிலுவை கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கின்றீர், நீரே உண்மையான வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மெஹதியாவீர், நான் உம்மை உண்மைப்படுத்துகின்றேன், மேலும் உம்மிடம் பையத் செய்கின்றேன். எனக்கு அப்போது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மெஹதியிடம் பையத் செய்வது அவசியம் என்பது எனக்கு தெரியாது என்று கூறினேன். நான் எனது நெருக்கமானவர்களுக்கு இந்த சேனல் பற்றி கூறினேன். பெரும்பான்மையானவர்கள் எனது பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் எனது சகோதரியும் தாயின் சகோதரியும் பலமுறை எம்டியை பார்த்த பிறகு பையத் செய்வதற்கு முடிவு செய்தார்கள். பிறகு எனது தாய், சகோதரர் மற்றும் மற்ற இரு சகோதரிகளும் பையத் செய்து விட்டனர். இவர்களுடைய பெயர் அனல் இஜான் சாஹிபா ஆகும். பிறகு எகிப்தை சார்ந்த ஒரு நண்பர் சயீத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹ்மதியத்தோடு தொடர்பு ஏற்படுவதற்கு சில காலங்களுக்கு முன்பு கனவில் நான் ஒரு பறந்து விரிந்த மைதானத்தில் என்னை பார்த்தேன். அங்கு மிகவும் அழகான ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கான பாதுகாப்பில் பலர் ஈடுபட்டிருந்தனர். அந்த பாதுகாவலர்களில் ஒருவர் என்னிடம், நீங்கள் இங்கே எவ்வாறு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த கூடாரத்தில் யார் இருக்கின்றார் என்று கூறுங்கள் என்று கூறினேன். பாதுகாவலர், இந்த கூடாரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறினர். இதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அத்துடன் எனக்கு அச்சமும் ஏற்பட்டது. ஏனென்றால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இந்த மகத்தான இடத்திற்கு எவ்வாறு நான் வந்து சேர்ந்தேன் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படவில்லை. அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய மற்றும் உள்ளத்தை கவரக்கூடிய குரலின் ஓசை கேட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் எனக்கு கண்ணியம் வழங்குகின்றீர்கள் தான், ஆனால் நீங்கள் ஏன் ஷேமாவை விட்டு வந்தீர்கள்? அவள் வருகிறாள், நீங்கள் தயாராகுங்கள் என்று அன்னார் கூறுகின்றார்கள். அப்போது கூடாரத்தின் கதவு திறக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீல நிற போர்வையை அணிந்தவாறு வெளியில் வருகின்றார்கள். மறுபுறத்திலிருந்து ஷேமா என்ற பெயரை உடைய ஒரு குழந்தையும் பள்ளிக்கூட ஆடையை அணிந்தவாறு வருகின்றாள். அப்போது பாதுகாவலர்கள் இரண்டு புறமும் வரிசையாக நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஷேமா என்ற பெயரை உடைய அந்த குழந்தையையும் வரவேற்கின்றார்கள். கூறுகின்றார்கள், நான் அந்த சமயம் வரை கனவின் மீது
நம்பிக்கை வைத்ததில்லை. ஷேமா என்ற பெயரையுடைய ஒரு குழந்தை கனவில் வருவது என்பது எனது இந்த எண்ணத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது இது வீணான கனவு ஆகும், வெறுமனவே கனவு வந்துள்ளது என்று நான் எண்ணினேன். பிறகு வந்த ஒரு கனவு இந்த கனவை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. கூறுகின்றார்கள், நான் இந்த கனவின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை, வேறு எவரிடமும் இந்த கனவை பற்றியும் எடுத்துக் கூறவில்லை. ஏனென்றால் கனவின் மீது நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. குழந்தை கனவில் வருவது போன்ற கனவுகள் தவறான கனவாகும் என்பதாகவே தோன்றியது. எனவே யாரிடமும் எடுத்துக் கூற வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. ஆனால் சில நாட்கள் கழிந்திருந்தன. நான் இன்னொரு கனவு கண்டேன். இந்த கனவானது ஏறக்குறைய முதலில் கண்ட கனவை ஒத்ததாகவே இருந்தது. அவர் கனவில் பார்க்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், நான் கோதுமை நிறத்தையுடைய ஒரு மனிதரை பார்த்தேன். நான் இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு இவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள் என்று கூறப்பட்டது. அன்னார் சிறிது நேரத்திற்கு பிறகு வஃபாத் ஆகிவிட்டார்கள், மேலும் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். வெள்ளி நாணயங்களின் குவியலிலிருந்து வாளி வாளியாக நிரப்பி அன்னாரது கபரில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போதும் போன்றே இந்த கனவிற்கும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் கனவில் நம்பிக்கை இருக்கவில்லை. இதை பற்றியும் எவருக்கும் நான் கூறவில்லை. ஆனால் இந்த இரண்டு கனவுகளும் ஒரு விஷயத்தை பற்றி என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அது என்னவென்றால், நான் இரண்டு கனவுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். ஆனால் இரண்டு கனவிலும் பார்த்த மனிதர்கள் வெவ்வேறு நபர்களாவர். நான் பலமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் ஒன்றே ஆகும். நான் கண்ட கனவு உண்மை என்றால் பிறகு ஒவ்வொரு கனவிலும் அன்னாரது தோற்றம் எவ்வாறு வெவ்வேறாக இருக்க முடியும் என்று சிந்தித்தேன். கூறுகின்றார்கள், சில நாட்களுக்கு பிறகு நான் ஒரு புக் ஷாப்பில் இருந்தேன். அங்கு பணி செய்து கொண்டிருந்தேன். புத்தகத்தை துடைப்பதற்கான பணியை செய்து கொண்டிருந்தேன். பழைய பத்திரிகைகள் மற்றும் நூல்களின் தொகுப்புகளை ஒன்றின் பின் ஒன்றாக வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு பத்திரிகையில் வந்த புகைப்படத்தை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அது ஒரு குழந்தையின் புகைப்படமாகும். அது ஒரு சாதாரண குழந்தை அல்ல, மாறாக நான் சில நாட்களுக்கு முன்பு கனவில் கண்ட ஷேமா என்ற பெயரையுடைய குழந்தையின் புகைப்படமாகும். படிப்பறிவு இல்லாததன் காரணமாக எனது சில நண்பர்களிடம் இந்த புகைப்படம் பற்றிய கதையை கேட்டேன். அப்போது இந்த குழந்தை சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகளின் கைகளினால் கொலை செய்யப்பட்டு விட்டாள் என்பது தெரிய வந்தது. நான் படிப்பற்றவளாக இருந்தேன். டிவி அல்லது பத்திரிகையோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எனவே எனக்கு இந்த சம்பவத்தை பற்றிய எந்த அறிவும் கிடையாது. மேலும் இதை பற்றி நான் இதற்கு முன்பு எதுவும் கேட்டதும் கிடையாது. ஆனால் ஷேமா படத்தை பார்த்த பிறகு எனது முதல் கனவு உண்மையானது என்பது எனக்கு உறுதியாகிவிட்டது. இந்த குழந்தை கனவில் வந்தது நான் கண்ட கனவின் உண்மைத்துவத்தை நிரூபிப்பதற்காகவே இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இதுவும் எனக்கு உறுதியாகிவிட்டது. முதல் கனவை போன்று இரண்டாவது கனவும் உண்மையானது. ஆனால் முதல் கனவு உண்மையானது என்றால் இரண்டாவது கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோற்றம் ஏன் மாறுபட்டதாக இருந்தது என்பது எனக்கு புரியாமலேயே இருந்தது. பல நாட்கள் கழிந்த பிறகு டிவியின் பல சேனல்களை திருப்பி திருப்பி பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது எம்டிஏ வந்தது. அப்போது அல் ஹிவாருல் முபாஷிர் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மசீஹின் மரணம் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டன. நான் எழுத படிக்க தெரிந்தவளாக இருக்கவில்லை. மேலும் மார்க்க ரீதியாகவும் எவ்வித அறிவும் எனக்கு கிடையாது. எனவே இவ்விஷயங்களை மிகவும் வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஷரீப் ஓதா சாஹிப் கூறினார், இப்போது நாம் சிறிது இடைவெளி விடுவோம். இந்த இடைவெளியில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இமாம் மெஹதி அவர்களின் கசீதாக்களை கேட்போம் என்றார். கசீதாவிற்கு இடையில் ஒரு நபரது புகைப்படமும் காட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அது எனது வியப்பிற்கு அளவில்லாமல் இருந்தது. அந்த புகைப்படம் நான் இரண்டாவது கனவில் கண்ட அந்த நபரது புகைப்படமாகும். மேலும் எனக்கு அவரை பற்றி இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் கூறப்பட்டது. இந்த உண்மை தெளிவான பிறகு யாரிடமும் நான் இதை பற்றி பேசவில்லை. எனது மனைவியுடன் அமைதியாக எம்டியை பார்த்து வந்தேன். ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஜமாத்தை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று எனது மனைவியிடம் கேட்டேன். அதற்கு அவர் எனது பார்வையில் இது உண்மையான ஜமாத்தாகும் என்று கூறினார். இதற்கு பிறகு நான் எனது கனவின் விளக்கத்தை கூறினேன். அதில் நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். அவரை பற்றி எனக்கு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் என்று எனக்கு கூறப்பட்டது. ஏனென்றால் அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பெறன்பராக திகழ்ந்தார்கள். எனவே சில மக்கள் கனவில் கண்டதன் விளக்கம் இதுதான். அதாவது அன்னாரின் வருகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இரண்டாவது வருகையாகும். மேலும் இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். கூறுகின்றார், இதற்கு பிறகு நான் 8 மாதங்கள் வரை எம்டியை பார்த்து வந்தேன்.
ஆனால் அப்போது வரை பையத் செய்யவில்லை. ஒரு நாள் எனது மனைவி, நீங்கள் பையத் செய்ய தயாராக இல்லையா என்று என்னிடம் கேட்டாள். நான் ஏன் இல்லை என்று கேட்டேன். மீண்டும் 2 வாரத்திற்கு பிறகு எனது மனைவி என்னிடம், நீங்கள் பையத் செய்ய தயாராக இல்லையா என்று கேட்டாள். அதற்கு நான் அதே பதிலையே, அதாவது ஏன் இல்லை, நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறினேன். அதற்கு எனது மனைவி, இப்போது நீங்கள் பையத் செய்ய போகவில்லை என்றால் நான் தனியாகவே சென்று விடுவேன் என்று கூறினாள். எனவே எனது மனைவியின் இந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு பிறகு நான் ஜமாத் மக்களோடு தொடர்பு கொண்டேன். மேலும் நாங்கள் இருவரும் பையத் படிவத்தை நிரப்பிவிட்டோம். சில நேரங்களில் பெண்கள் கூட ஆண்களுக்கு தைரியமூட்டுவதற்கும் நேர்வழிக்கும் காரணியாக அமைந்து விடுகின்றனர். அடுத்து ஐவரி கோஸ்டில் உள்ள நமது முப்பல்லிக் பாசித் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், குசாலி என்ற இடத்தில் உள்ள மக்கள் எங்களது இடத்திலும் தப்லீக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அடுத்த நாள் ஒரு குழு அங்கு சென்றடைந்தது. இஷா தொழுகைக்கு பிறகு தப்லீக் நிகழ்ச்சி ஆரம்பமானது. இரவு 10 மணி வரை தப்லீக் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அதற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி 3 மணி வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இணை வைப்பவர்கள் என ஒரு பெரும் கூட்டம் கலந்து கொண்டது. ஆப்பிரிக்கர்கள் வெறுமனவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று மக்கள் கருதுகின்றனர். 5-6 மணி நேரம் இந்நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. மேலும் அவர்கள் கேள்வியும் கேட்கின்றார்கள். கூறுகின்றார்கள், ஊரின் சீஃப் மதிப்பிற்குரிய ஜமான்தே அவர்களும் முழு நேரமும் தப்லீக் நிகழ்ச்சியை கேட்டார்கள். இதன் விளைவாக அல்லாஹ்வின் அருளால் அப்போது 160 பேர் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தனர். கூறுகின்றார்கள், காலையில் 8 மணிக்கு நாங்கள் சீஃபை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றோம். அப்போது ஊரில் புதிதாக பையத் செய்தவர்களும் உடன் இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் சீஃப் அவர்கள் 2014ஆம் ஆண்டு தான் கண்ட ஒரு கனவை கூறினார். அவர் கூறுகின்றார், தன்னை அவர் வீட்டில் இருப்பதாக பார்க்கின்றார். 2 வெள்ளை விமானங்கள் வருகின்றது. ஒன்று ஊருக்கு அருகில் வந்துவிட்டு மீண்டும் திரும்பி சென்று விடுகின்றது. மற்றொன்று அவரது வீட்டின் அருகே தரை இறங்குகின்றது. மேலும் அவர்கள் ஏணிப்படி மூலமாக மேலே செல்கின்றார். அந்த விமானத்தில் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அவருக்கு புத்தகங்களை கொடுக்கின்றார்கள். கீழே வந்து அவர் புத்தகத்தை பார்க்கின்றார். அப்போது அது மிகவும் அழகான தங்கமாக மாறிவிடுகின்றது. அதற்கு பிறகு பாங்கு ஓசையை கேட்டு அவரது கண்கள் திறக்கின்றன. சீஃப் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த கனவை பல முஸ்லிம் உலமாவிடம் கூறினேன். ஆனால் எவராலும் அதனுடைய சரியான விளக்கத்தை கூற முடியவில்லை. நான் அஹ்மதி அல்லாத ஒரு மௌலவியிடம் இது பற்றி கேட்டபோது அவர், இந்த கனவில் நீங்கள் தங்கத்தை கண்டுள்ளீர்கள், அது நல்ல சகுனம் கிடையாது. எனவே நீங்கள் 1 கிலோ தங்கத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் இது சரியானதாகாது என்று கூறினார். மேலும் அந்த மௌலவியே கூறுகிறார், உங்களால் 1 கிலோ தங்கத்தை கொடுக்க முடியாது. எனவே எனக்கு 20,000 பிராங்க் ஷிஃபாவை கொடுத்து விடுவது சிறந்ததாக இருக்கும் என்று கூறுகின்றார். அவ்வாறு கொடுக்கும் போது நான் உங்களுக்கு எதையாவது செய்கின்றேன் என்று கூறுகிறார். இன்னொரு மௌலவியோ 2 வெள்ளை ஆட்டை சதக்காவாக கொடுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு நமது முப்பல்லிக் சாஹிப் சீஃப் அவர்களுக்கு அவர் கண்ட கனவிற்கான விளக்கத்தை கூறினார்கள். 2 வெள்ளை விமானங்கள் என்பது 2 வெள்ளை நிற கார்களாகும். அதில் ஒன்று உங்கள் வீடு வரை வரவில்லை, மற்றொன்று உங்களது கிராமம் வரை வந்து சேர்ந்துள்ளது. நானும் அமீர் சாஹிபும் வந்த காரின் நிறம் வெள்ளையாகும். அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் அமீர் சாஹிப் எங்களது இடத்திற்கு வந்தார்கள். பிறகு மீண்டும் அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு ஏணி போட்டு மேலே ஏறுவது என்பது இஸ்லாத்தை அறிந்து கொள்வது மற்றும் அதன் போதனையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியாகும். அதாவது நீங்கள் காலை 3 மணி வரை தப்லீக் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். புத்தகம் விநியோகம் தொடர்பான விஷயத்தை பொறுத்தவரை வரக்கூடிய மசீகை பற்றி அவர் கருவூலத்தை வாரி வாரி வழங்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த புத்தகங்கள் தான் கருவூலமாகும் என்று கூறப்பட்டது. இந்த விளக்கத்தை கேட்டு சீஃப் சாஹிப் அவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் குதித்தவாறு அப்போதே அஹ்மதி முஸ்லிம் ஆவதையும் ஷிர்கிலிருந்து தௌபா செய்வதாகவும் வாக்குறுதி வழங்கினார்கள். இணை வைப்பவர்களுக்கும் கூட அல்லாஹ் நேர்வழிக்கான ஏற்பாடுகளை செய்து விடுகின்றான். பிறகு பிரான்சில் உள்ள ஒரு பெண்மணி நாதியா சாஹிபா கூறுகின்றார்கள், எனது கணவர் முதலிலேயே அஹ்மதி ஆவார், ஆனால் நான் பையத் செய்யவில்லை. சில காலங்களுக்கு முன்னால் அஹ்மதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோவை பார்த்தது என் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னை சிந்திப்பதன் பக்கம் அது வழிவகுத்தது. நான் ஹுசூர் அவர்களின் குத்பாவையும் கேட்டு வந்தேன். மெதுமெதுவாக இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் என் மீது தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. அப்போது நான், இறைவா நீயே எனக்கு வழிகாட்டுவாயாக என்று துவா செய்ய ஆரம்பித்து விட்டேன். அப்போது நான் கனவில் கண்டேன், பிரான்சில் உள்ள முபாரக் பள்ளிவாசலில், அது அங்குள்ள நமது பள்ளிவாசலாகும், லைப்ரரி அறையில் உட்கார்ந்திருக்கின்றேன். எனது மர்ஹூம் தந்தை வருகின்றார், திருக்குரானை அன்பளிப்பாக வழங்குகின்றார்.
திருக்குரானோடு ஒரு டாக்குமெண்ட்டையும் தருகின்றார். இந்த கனவிற்கு பிறகு நான் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டேன். எனது தந்தை எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட் என்பது பையத் படிவமாகும் என்பது எனக்கு பிறகு தெரிய வந்தது. எனவே நான் இதன் விளைவாக பையத் செய்தேன். அல்ஜீரியாவை சார்ந்த ரிஸ்வான் சாஹிப் கூறுகின்றார், அஹ்மதியத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நான் எம்டிஏவிற்காகவே ஆகிவிட்டேன். எனது வீட்டில் உள்ளவர்கள் இதிலிருந்து என்னை தடுக்க முயற்சி செய்தனர். ஆரம்பத்தில் எனக்கு போதனை செய்வதாகவே அது இருந்தது. ஆனால் பிறகு இந்த போதனையானது கட்டாயப்படுத்துதல் என்ற நிலைக்கு உள்ளானது. என்னை இந்த சேனலை விட்டு விலகி இருக்குமாறு கட்டளையிட்டார்கள். நான் இந்த நிலையை கண்டு இஸ்திகாரா செய்தேன். அப்போது ஒரு நாள் நான் கனவில் கண்டேன், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது 5 கலிஃபாக்களும் எனது வீட்டிற்கு வந்துள்ளார்கள். நான் அவர்களுக்கிடையில் அமர்ந்துள்ளேன். மிகவும் சிறிய கனவாகவே அது இருந்தது. ஆனால் எனக்கு இதில் மிக தெளிவான தூது செய்தி இருந்தது. இது தொடர்பாக நான் எனது குடும்பத்தினரிடம் கூறிய போது, இது ஒரு சாதாரண கனவாகும், அதிகமாக இந்த ஜமாத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் இப்படிப்பட்ட கனவுகள் வருகின்றது என்று கூறினர். நான் அவர்களது பேச்சை கேட்டுவிட்டு சிந்தித்து தூங்கினேன். அதாவது, நான் ஜெயிதை அழைத்தால் பக்கர் வருவது சாத்தியமா? அவ்வாறு சாத்தியமில்லை என்றால் நான் இறைவனிடம் வழிகாட்டல் கேட்டு துவா செய்யும் போது வழிகாட்டியவாறு கனவு வரும்போது அது ஷைத்தானிடமிருந்து வருமா? கூறுகின்றார்கள், எவ்வாறு இருப்பினும் வீட்டில் உள்ளவர்களது கூற்றுகளில் எனக்கு உறுதி ஏற்படவில்லை. பிறகு 2009ஆம் ஆண்டு நான் பையத் செய்து விட்டேன். நான் சில சம்பவங்களை எடுத்து கூறியுள்ளேன். இவ்வாறு பல சம்பவங்கள் உள்ளன. புதிதாக வருபவர்களது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் அல்லாஹ் முன்னேற்றத்தை வழங்குவானாக. பழைய அஹ்மதிகளாகிய நம்மையும் கலப்பற்ற தன்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேற்றமடைய செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.